இப்போ படித்து இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே தெரியுமானா, தெரிஞ்சிருந்திருந்தா மாணவர்கள் கல்லூரி இந்த இளைய தலைமுறையினர் எல்லாருமே நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிருப்பாங்களான்னா, அடே சாமி ஏன்டா இவரு கூட வந்து சேர்ந்தோம்னு தான் நினைப்பாங்க. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பெரிய ஈர்ப்பு உருவாக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி மாணவர்கள் மத்தியில் நாம் தமிழர்ன்ற ஒரு பிம்பத்தை இவர் தான் என்ன உருவாக்குன மாதிரி ஒரு மாயா தோற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பெரிய அளவில் சீரழிச்சுன்னு வராது. அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்டரி. இன்னைக்கு என்ன பேச போறோன்னா, தமிழர் தந்தை என்ற சீபா ஆதித்தனார் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் வந்து எளிமையாக இனிமையாக தமிழ் மொழியை எல்லா மக்களும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு நாளிதழை உருவாக்கி இன்னைக்கு வந்து நூற்றாண்டு நெருங்கிக்கூடிய சூழலில் ஒரு தமிழ் பத்திரிகையை நடத்தின ஒரு மாபெரும் தமிழ் இன தலைவர். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார்னு தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருடைய தியாகம், தமிழ் மொழி மீதான பற்று, அவர் அரசியல் வரலாறு, இந்த சமூகத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போனாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வழியில் வந்த தமிழரின தந்தை நம்ம சீபா ஆதித்தனாருடைய கட்சி தான் ஆரம்ப காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி என்பது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழின தலைவர் சீபா ஆதித்தனார் எந்த லட்சியத்தோடு அந்த கட்சியை உருவாக்கினார் என்றது இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு, இப்போ படித்து இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே தெரியுமானா, தெரிஞ்சிருந்திருந்தா மாணவர்கள் கல்லூரி இந்த இளைய தலைமுறையினர் எல்லாருமே நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிருப்பாங்களான்னா, அடே சாமி ஏன்டா இவரு கூட வந்து சேர்ந்தோம்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் அப்படி தான் போகுது. நம்ம தமிழின தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவராக இருந்தவர், இந்த கட்சி உருவாக்குனவர் ஒன்றும் சீமான் இல்லை. நம்ம தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் வந்து 1957 வந்து நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை வந்து உருவாக்கி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ண கட்சியை மாற்றி ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிறார். அந்த காலகட்டத்தில் அவருடைய இலக்கு என்னென்னா, முழுக்க தமிழ் சமூகம். அன்னைக்கு இருந்த அரசியல் காலகட்டம் வந்து வேறு. எப்படின்னா, ஒரு தமிழ் தேசியம் உருவாகணுன்றது அவருடைய இலக்காக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம்னா சிங்கள மொழிக்கு எதிராக இலங்கையில் போராடி இருக்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு பெரிய போராளி குழுக்கள் இல்லை, தமிழ் குழுக்கள் வந்து அங்கே சுதந்திரம், சிங்களருக்கு எதிராக வந்து சுதந்திரம் கேட்டு அங்கே பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அகிம்சா வழி போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ வந்து தமிழகத்தில் வந்து தமிழருக்கு சுயமரியாதை வேணும், சுயமாக நம்ம செயல்படணுன்றதுக்காக வந்து நம்ம தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் வந்து அன்றைக்கி விரும்பினார். தமிழ் தேசியன்றது ரொம்ப முக்கியன்றதில் ஒரு இலக்காக வச்சு செயல்பட்டார். அவர் தமிழ் தேசத்துக்காக வந்து தமிழ் மக்களுக்காக ஆற்றாத கஷ்டம் இல்லை, கட்சியை புதுசாக உருவாக்குறாரு. கட்சியை உருவாக்கி அந்த காலகட்டத்தில் வந்து சீபா ஆதித்தனார் வந்து 1957 கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிச்சதுனால தொடர்ந்து வந்து தேர்தல் நிற்கிறார். அவரும் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். இது ஸ்ரீ வைகுண்டத்தில் நிற்கிறாரு. தோல்வியை தொடர்றதுனால என்ன ஆகுதுன்னா, 1967 வந்து திமுகவோட கூட்டு வச்சு எம்எல்ஏ ஆகிறாரு. இதெல்லாம் காலகட்டமெல்லாம் என்ன பார்த்தோம்னா, நம்மளுக்கு அவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கு பின்னால் வந்து மாநில அமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிறாரு. அதுக்கு பின்னால் வந்து சபாநாயகராக 1969 வந்து தமிழகத்தின் சபாநாயகராகிறார். அதுக்கு முன்னையே அவர் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறார். தமிழ் மொழிக்காகவும் தமிழ் பற்றுக்காகவும் பேசுறதுக்காக அவர் வந்து இந்திய அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயிலெல்லாம் அனுப்பியிருக்கு. ஜெயிலெல்லாம் சிறைப்பட்டு அவ்வளோ துன்பத்தை அனுபவித்து தமிழ் சமூகத்துக்காக பெரிய அளவில் போராடின ஒரு மாபெரும் தலைவர். அந்த தலைவர் உருவாக்கின நாம் தமிழர் கட்சியை வந்து அன்றைக்கி வந்து அவர் கட்சி விலக்கணும்னு சொல்லலை, கட்சி கலைக்கிறன்னு சொல்லலை. திடீர்னு வந்து திமுகவில் வந்து கூட்டணி வச்சு திமுகவோட ஐக்கியமாகி அதில் எம்எல்ஏ ஆயிடுறாரு. அதுக்கு பின்னால் சினிமா துறையில் இருக்கிற நம்ம சீமான் அவர்கள் வந்து மணிவண்ணன் கட்ட துணை இயக்குனராக இருக்கிறாரு. இருக்கும்போது திராவிட இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு திராவிட மேடைகள் அவருடைய திறமையை வளர்த்திக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுக்குறாங்க. அதுலேருந்து பயிற்சி பாசறையில் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துட்ட பின்னால் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பெரிய ஈர்ப்பு உருவாக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி மாணவர்கள் மத்தியில் நாம் தமிழர்ன்ற ஒரு பிம்பத்தை இவர் தான் என்ன உருவாக்குன மாதிரி ஒரு மாயா தோற்றத்தை உருவாக்கி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை பெரிய அளவில் சீரழிச்சுன்னு வராது. இது நம்ம தமிழ் சமூகமே வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவருடைய பேச்சுக்கள் பார்த்தோம்னா
திராவிட இயக்கத்தை விட்டுட்டுலாம் தமிழ் மக்கள் வந்து இங்கே வந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளர்கள் எல்லாரும் சேர்ந்தவர்கள் தான் திராவிடர்கள். இவங்க 1000 வருஷத்துக்கு முன்னே இங்கெல்லாம் ஒன்றா இருந்து வாழ்கிறவங்க. 1000 2000 வருஷமாக இருக்கிறவங்கள வந்து நம்ம இன்றைக்கி திடீர்னு பிரிக்க முடியாது. ஆனால் நாம் தமிழர் என்ற ஒரு பேச்சை வச்சுக்கின்னு இன்றைக்கி சீமான் பண்ணுற அரசியல் வந்து எந்த நோக்கத்துக்காக அந்த காலகட்டத்தில் நம்ம சீபா ஆதித்தனார் வந்து அந்த கட்சியை உருவாக்கி தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ சேவை செய்தாரோ அவரே ஒரு காலகட்டத்தில் வரும்போது இதெல்லாமே நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி திராவிடத்தை வந்து நம்ம பிரித்து பார்க்கவும் முடியாதுன்ற புரிதல் வந்ததுனால தான் அவர் வந்து திராவிட திமுகவோட வந்து அன்னைக்கு கூட்டு வச்சு அதில் ஐக்கியமாகிறாரு. அவ்வளோ பெரிய சிந்தனையாளர், பகுத்தறிவாளர், பெரிய முற்போக்கு சிந்தனையுடைய நம்ம ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் எந்த நோக்கத்துக்காக அதை செஞ்சாரோ அவர் ஆரம்பித்து வச்ச அந்த கட்சி பேரை வச்சு இன்னைக்கு சீமான் வந்து தமிழ் சமூகத்தை சீரழிச்சுன்னு வராருங்க. இது வந்து ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. என்னன்னா ஒரு பாஜகவுக்கு கைத்தூக்கியா அவங்களுக்கு வந்து எடுபடியாக மாறி இன்றைக்கி தமிழக இளைஞர்களை வந்து சீரழிக்கிறார். இது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம். இவருடைய கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை என்னவா சொல்லிட்டு வந்தார்? தந்தை பெரியார் வந்து எங்களுக்கு கொள்கை வழிகாட்டி அந்த கட்சி கொள்கையை என்ன சொல்கிறாரு? நீதிமன்றத்தை விமர்சிக்கும் சட்டத்தை நான் எடுத்துன்னு வருவேன், மக்கள் நீதிமன்றத்தை அமைப்பேன், ஒவ்வொரு மாநிலத்திலும் தேசிய இனங்கள் மீது நல்லுறவு சங்கங்கள் அமைப்பேன், லஞ்ச லாவணியத்தை எதிர்ப்பேன், யாருடைய மத நம்பிக்கையும் அரசு தலையிடாது, சாதி ஒழிப்பு, 40% நிலம் வீடு இல்லாதவர்களுக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன். இன்னும் இதெல்லாம் ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு என்ன கொள்கைக்காக இவர் வந்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கட்சி கொள்கை கோட்பாடை விட்டுட்டு தமிழ் சமூகமும் திராவிட சமூகங்களும் திராவிடர்கள் என்ற தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு தந்தை பெரியாரை நேசிக்கிறாங்களோ, நேசிக்கக்கூடிய பெரும்பான்மையின மக்கள் தந்தை பெரியாரை எவ்வளோ விரும்புகிறாங்களோ அந்த தலைவர் மேலே கடுமையான விமர்சனத்தை பேசின்னு வர்றார். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். தந்தை பெரியார் வந்து இல்லைன்னா இன்றைக்கி வந்து பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்கள் இன்றைக்கி இருக்கிற எல்லா நன்மைக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறவர் அவரை விட்டுட்டு நீங்கள் தமிழக அரசியலும் தமிழ்நாடும் தனியாக எதுவுமே சிந்திக்கவே முடியாது. என்னென்ன நன்மைகள் இருக்கோ அத்தனை நன்மைகளையும் கொடுத்தவர் தான் நம்ம தந்தை பெரியார். அவரை விட்டுட்டு நம்ம தமிழக அரசியலில் நம்ம தனியாக பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு சிறப்பான தலைவரை வந்து பிழைப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வந்து விமர்சிக்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது. தமிழ் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு சீமானுடைய அரசியல் கோட்பாடு என்ன, எந்த இலக்கை நோக்கி மாணவர்களை இயக்குறாரு, இளைஞர்களை இயக்குறாருன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். தமிழ் தேசியன்றது எந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம், ஒன்றே குலம் ஒருவரே தேவன்ற அளவு உலகம் முழுசும் ஒன்றா மாறின்னு வர இந்த காலகட்டத்தில் வந்து பிரிவினையை தூண்டிவிட்டு மாணவர்களை சீரழிக்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதனால் தமிழ் சமூக இளைஞர்கள் வந்து புரிஞ்சிக்கின்னு சரியான அரசியல் நோக்கத்தில் நகருங்க. அவருடைய இலக்கு என்னன்றது இப்போ ஒரு சமீப காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எதை நோக்கி நகர்றாருன்றது. இப்போ இவர் தந்தை பெரியார் பகுத்தறிவு சிந்தனையாளர். தந்தை பெரியாரை இவ்வளோ கடுமையான விமர்சனம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர் எதை பற்றி எடுத்துன்னு போகணும், எதை பற்றி சிந்திக்கணும், மாணவர்களை எந்த வழி எடுத்துணும். பொருளாதாரத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் மாணவர்களாம் மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டுன்னு வராங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தை நோக்கி நகர்ந்துன்னு வராங்க. அந்த இளைஞர்களை எல்லாத்தையும் நல்வழி காட்டாமல் ஒரு பிரிவினையை தோன்ற அளவுக்கு உருவாக்கின்னு அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு விஷத்தை உருவாக்கி மொழி வாரியாகவும் இன வாரியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரியக்கூடிய இயக்கங்களான கட்சியான பாரதிய ஜனதாவோட கைகோத்துக்குன்னு தமிழ் சமூகத்தில் வந்து பிரிவினையை ஏற்படுத்துறது வந்து நாம் ஏற்றுக்க முடியாது. அதனால் தமிழக இளைஞர்கள் சரியான கோணத்தில் அரசியலை கையில் எடுங்க, சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்க. மோசமான மோசமான மாணவர்களை வழிநடத்தக்கூடிய சிந்திக்கு தன்மையை இழக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குறது விட்டுருங்க. அவர்களுடைய புரட்சிகரமான எழுச்சிகரமான ஒரு சிந்தனையில் வாழக்கூடிய வயசில் அவங்கள வீணாக சீரழிக்கிறதுலேருந்து மாணவர்களை காப்பாற்ற வேண்டியது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுடைய பெரிய கடமையாக இருக்குது. மாணவர்களும் இளைஞர்களும் தயவு செய்து இது போன்ற பிரிவினைவாதிகிட்டையும் முன்னால் இருக்கிற அந்த நம்மளுக்கான தமிழ் சமூகத்துக்காக வாழ்ந்த தலைவர்களை வந்து இழிவுபடுத்துகிற விஷயத்தை கையில் விட்டுட்டு நீங்கள் என்ன கொள்கைக்காகவும்
தமிழரணி தந்தை சீபா ஆதித்தனார் எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சியை ஆரம்பித்து எப்படி செஞ்சாருன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கின்னு இது போன்ற தீய சக்தியாக இருக்கிற மோசமான ஒரு எதிர்காலத்து மாணவர்களுடைய மோசமான ஒரு அழிவு பாதைக்கு அழைச்சின்னு போகிற அந்த கட்சியிலிருந்து விலகிட்டு மக்கள் சமூக நீதி முக்கியம், சமத்துவம் முக்கியம், சகோதரத்துவம் முக்கியம், இனம் மொழியை கடந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நோக்கத்தோடு மாணவர்கள் செயல்பட்டோம்னா நாடும் வளரும், மொழியும் வளரும், இனமும் வளரும். எந்த மொழியும் எவனாலையும் அழிக்க முடியாது, தாய்மொழின்றது அவனுக்கு. அதனால் இது மாதிரி பிரிவினைவாதிகளிலிருந்து விலகி வந்து தமிழ் சமூகம் அறிவு சார்ந்த சமூகன்றதை நிரூபிங்க. அதுக்கான வழியை முன்னாலே எடுத்துகிட்டு போங்க. அதுதான் நமக்கு நல்லது, வருங்கால சந்ததியிற்கும் நல்லது. மீண்டும் ஒரு முறை விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.